வணக்கம். டிசம்பர் 23, 2025. இன்னும் கொஞ்ச நாள்ல பொங்கல் வரப்போகுது. ஆமா, பண்டிகை காலம் ஆரம்பிச்சாச்சு. இந்த சூழல்ல நீங்க அனுப்புன சில அறிக்கைகளை பார்க்கும்போது வரப்போற 2026 பொங்கல் பரிசு திட்டம் அது வெறும் இனிப்பு பொங்கல் மாதிரி இல்லாம கொஞ்சம் அரசியல் மசாலாவோட வரப்போதுன்னு தோணுது. கண்டிப்பா. இது வெறும் பண்டிகை பரிசுங்கிறத தாண்டி 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம்னே சொல்லலாம். ஓஹோ. அரசாங்கத்தோட ஒவ்வொரு அடியிலயும் ஒரு பெரிய கணக்கு இருக்குன்னு ஸ்பஷ்டமா தெரியுது. அப்போ அந்த கணக்கு என்ன? அதனால மாநிலத்தோட நிதிநிலைக்கு என்ன பாதிப்பு? கடைசியில மக்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது? வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசலாம். சரி, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது மக்கள் நலத்திட்டங்களுக்கும் மாநிலத்தோட பொருளாதார யதார்த்தத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய இழுபறி போட்டி. சரி, முதல்ல நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த 2026 பொங்கலுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்க போறதா பேச்சடிப்படுது? அரிசி ரேஷன் அட்டை வச்சிருக்கிற எல்லாருக்கும் 3000 ரூபாய் பணம். 3000 ரூபாய் ரொக்கமா? ஆமா, நேரடி பணப்பரிமாற்றம். ஆனா அது மட்டும் இல்ல, அதோட ஒரு பரிசு தொகுப்பும் வருது. ஓ, அந்த பரிசு தொகுப்புல என்னென்ன இருக்கும்? வழக்கம் போல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, ஒரு முழு நீல கரும்பு, அப்புறம் வேட்டிச்சேலை இதெல்லாம் இருக்கு. சரி. ஆனா இந்த முறை அதோட முந்திரி, திராட்சை, ஏலக்காய் மாதிரியான பொருட்களையும் சேர்க்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அப்போ அந்த பரிசு தொகுப்பை இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரீமியமா காட்ட முயற்சி பண்றாங்க. ஆமா, ஒரு உளவியல் ரீதியான அணுகுமுறை தான் இது. வெறும் அத்தியாவசிய பொருட்களை தாண்டி இன்னும் கொஞ்சம் சிறப்பா கொடுக்கறோம்னு காட்டிக்க. ஆனா இதை எப்படி விநியோகம் பண்ண போறாங்க? கிட்டத்தட்ட 2 கோடி குடும்பங்களுக்கு இதை கொண்டு சேர்க்கிறது அது ஒரு பெரிய சவாலாச்சு. அதுக்கு தான் டோக்கன் முறை. ஆனா இந்த முறை அதுல ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வராங்க. என்ன மாற்றம்? ஜனவரி முதல் வாரத்திலேயே ரேஷன் கடை ஊழியர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் டோக்கன் கொடுத்துருவாங்க. ஓ, அப்ப மக்கள் டோக்கன் வாங்க கடைக்கு அலைய வேண்டியதில்ல. இல்ல, அந்த டோக்கன்ல எந்த தேதியில எந்த நேரத்துல பொருட்களை வாங்கிக்கணும்னு தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. சரி. முதலமைச்சர் இந்த திட்டத்தை முறைப்படி தொடங்கி வச்சதும் மக்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துல போய் பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம். அவங்களோட இலக்கு என்னவா இருக்கும்? பொங்கலுக்குள்ள எல்லாருக்கும் கிடைச்சிடணுமா? ஆமா, ஜான்வரி 10ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டுல பெரும்பாலான குடும்பங்களுக்கு இந்த பரிசு போய் சேர்ந்திருக்கணுங்கிறது தான் இலக்கு. இது ஒரு பெரிய, கச்சிதமா திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கை. இவ்ளோ பெரிய திட்டமிடல், வீடு தேடி டோக்கன் கொடுக்கறது, இது ஒரு சாதாரண பண்டிகை பரிசுக்கு தேவையாங்கிற கேள்வி வருது. ஒருவேளை இதன் பின்னாடில வேற பெரிய கணக்குகள் இருக்கா? இப்போ நீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. குறிப்பா 2026 தேர்தல் நெருங்கி வர்ற இந்த நேரத்துல. இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளி. இது வெறும் பொங்கல் பரிசு இல்ல, இது ஒரு தேர்தல் கால முதலீடு. அப்படியா? ஆளும் திமுக கட்சி அவங்களோட தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற வேலையில தீவிரமா இறங்கி இருக்கிற சூழல்ல இந்த தகவல் வெளியாயிருக்கு. இது வாக்காளர்களை நேரடியா சென்றடையக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஆளும் கட்சி இப்படி செய்றாங்கன்னா இதுல எதிர்க்கட்சியோட பங்கு என்னவா இருக்கு? அவங்க இந்த ஆட்டத்தை இன்னும் சுவாரஸ்யமா ஆக்குறாங்க. எப்படி கேக்குறேன்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 3000 ரூபாய் பத்தாது, 5000 ரூபாய் உயர்த்தணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கார். ஓ, இது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் நகர்வு மாதிரி தெரியுதே. ரொம்பவே. இப்ப பாருங்க, அரசாங்கம் 3000 ரூபாய் கொடுத்தா நாங்க 5000 கேட்டோம், இவங்க குறைச்சு கொடுக்கறாங்க, மக்கள் மேல அக்கறை இல்லைன்னு எதிர்க்கட்சி சொல்லும். சரிதான். ஒருவேளை அரசாங்கம் அழுத்தத்துக்கு பணிஞ்சு 5000 கொடுத்தா நாங்க கேட்டதால தான் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. சரியா சொன்னீங்க. 2 விதத்திலையும் இத ஆளும் கட்சிக்கு ஒரு வித அழுத்தத்தை உருவாக்குது, அதே நேரம் மக்களோட எதிர்பார்ப்பையும் எகிர வைக்குது. ஆனா இதுல ஒரு பெரிய முரண் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி அரசாங்கமே முதல்ல 5000 ரூபாய் கொடுக்க தான் யோசிச்சிருக்கு. அப்படிதானே? ஆமா, அதுதான் இதுல இருக்கிற உச்சகட்ட சுவாரஸ்யம். அரசியல் தலைமை 5000 ரூபாய் கொடுக்கணும்னு தான் விரும்பி இருக்கு. அப்புறம் ஏன் குறைக்கிறாங்க? நிதித்துறை அதிகாரிகள் குறுக்கே வந்திருக்காங்க. மாநிலத்தோட நிதிநிலையை வச்சு பார்க்கும்போது இது தற்கொலைக்கு சமம். அப்படியா? ஏற்கனவே கஜானா காலியா இருக்கு, இதுக்கு மேல தாங்காதுன்னு அவங்க எச்சரிச்சதால தான் அந்த தொகை 3000 குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ அரசியல் விருப்பங்களுக்கும் பொருளாதார யதார்த்தத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு. நிச்சயமா. தேர்தல்ல ஜெயிக்கணுங்கிற அரசியல் தேவை ஒரு பக்கம், மாநிலத்தை நடத்தணுமேங்கிற நிர்வாக தேவை இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி நசுங்கிறது மாநிலத்தோட நிதிநிலை தான். சரி, அந்த நிதிநிலை பத்தி பேசுவோம். மாநிலம் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த பொங்கல் பரிசு அறிவிப்புக்கு முன்னாடியே நிலைமை மோசமா தான் இருந்ததா? ஆமா, இது ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனி மட்டும்தான். இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணம் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஓ, அந்த திட்டம். அது ஒரு மகத்தான திட்டம், சந்தேகமே இல்ல.
ஆனா அதோட நிதிச்சுமை கணிக்கப்பட்டதை விட அதிகமாயிடுச்சு. ஆரம்பத்துல 1 கோடி பேரை இலக்கா வச்சு ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ அது 1.3 கோடியை தாண்டிடுச்சு. இந்த விரிவாக்கம் தான் இப்போ நிதி நிலையை இந்த அளவுக்கு பாதித்திருக்கா? சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு கூடுதல் பயனாளியும் அரசுக்கு மாசம் 1000 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கூடுதல் செலவு. 30 லட்சம் பேருக்கு அது விரிவாக்கப்படும் போது அதுவே பல ஆயிரம் கோடிகளை தாண்டும். ஆமா, இது ஒரு புதிய தொடர்ச்சியான செலவினம். இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல குடுக்கற பணத்துக்காக இன்னொரு இடத்துல குடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்த வேண்டிய நிலை வருது. இதுக்கு ஏதாவது நேரடி உதாரணம் இருக்கா? இருக்கு. விவசாயிகளுக்கான பயிர் இழப்பீடு. சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த டிட்வா புயலால 1 லட்சம் ஏக்கருக்கும் மேலான பயிர்கள் நாசமாச்சு. அரசாங்கம் ஏக்கருக்கு 8,000 ரூபாய் இழப்பீடுன்னு அறிவிச்சது. கணக்கெடுப்பு முடிஞ்சது, பட்டியல் தயாராயிடுச்சு. ஆனா விவசாயிகளோட வங்கி கணக்குக்கு இன்னும் பணம் போய் சேரல. இதுதான் அந்த அரசியல் முன்னுரிமை பிரச்சனை. அதாவது புயலால பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு சேர வேண்டிய பணம் ஒரு பண்டிகை பரிசுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை. இது ஒரு நேரடியான வர்த்தகம், ஒரு ட்ரேட் ஆஃப். இத பொருளாதாரத்துல கிரவுடிங் அவுட் எஃபெக்ட்னு சொல்வாங்க. ஒரு பெரிய செலவினம் மத்த அவசியமான செலவினங்களுக்கான நிதிய வெளியேற்றிடுது. இங்கே பாதிக்கப்படுறது விவசாயிகள். ஆமா, அவங்களுக்கு அந்த 8,000 ரூபாய் அன்னது அடுத்த போகத்துக்கான விதை நெல்ல வாங்கவோ கடன் அடைக்கவோ தேவைப்படும். அந்த தாமதம் அவங்களோட வாழ்க்கையே புரட்டி போடும். நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, ஜனவரி மாசம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு நிதித்துறை அதிகாரிகள் கவலைப்படுறதா தகவல்கள் சொல்லுது. ஆமா, இது சாதாரண பணப்பற்றாக்குறை மாதிரி தெரியல. இல்ல, இது ஒரு அமைப்பு ரீதியான நிதி சுமையோட அறிகுறி. ஒரு மாநில அரசு தன்னோட ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே யோசிக்கிற நிலைமை வருதுன்னா, அப்போ அவங்களோட நிதி மேலாண்மையில தீவிரமான கேள்விகள் இருக்குன்னு அர்த்தம். இந்த நிதி நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த திட்டத்தோட மறுபக்கத்தை பார்ப்போம். அதாவது பயனாளிகள். இந்த திட்டம் முழுக்க முழுக்க ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்கள நம்பிதான் இருக்கு. ஆமா. அப்போ ரேஷன் கார்டு இல்லாதவங்களோட நிலைமை என்ன? அவங்க ஏமாற்றத்துல இருக்கிறதா குறிப்புகள் சொல்லுது. நிச்சயமா. கடந்த சில வருஷங்களா ரேஷன் கார்டோட அர்த்தமே மாறிப்போச்சு. எப்படி? முன்னெல்லாம் அது மானிய விலையில அரிசி, பருப்பு வாங்கறதுக்கான ஒரு அட்டை. குறிப்பா நகரங்கள்ல நல்ல வருமானம் இருக்கிறவங்க அத ஒரு முகவரி சான்றிதழா மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனா இப்போ நிலைமை தலைகீழ். ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்க கூட அரசாங்கத்தோட இந்த மாதிரி பண பலன்களுக்காக ரேஷன் கார்டை எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு பெரிய சமூக மாற்றம். ரேஷன் கார்டுனோது இப்போ மானியத்துக்கான நுழைவுச் சீட்டுங்கிறத தாண்டி அரசின் பணப்பலன்களை பெறுவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணமா மாறிடுச்சு. அதனால என்ன நடக்குது? லட்சக்கணக்கான மக்கள் புதுசா ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல விண்ணப்பிச்சா ஒரு வாரத்துல கார்டு கிடைச்சிடும்னு சொல்றாங்களே. அது கோட்பாட்டு அளவுல சரி. ஆனா நடைமுறையில பல தாமதங்கள் இருக்கு. கள ஆய்வு, ஆவண சரிபார்ப்புன்னு பல படிகள் இருக்கு. அதனால இந்த பொங்கல் பரிசு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பல லட்சம் பேர் ஒருவித ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த திட்டமே ஒரு புது ஏற்றத்தாழ்வை உருவாக்குது. கார்டு உள்ளவர், கார்டு இல்லாதவர்னு. ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான நடைமுறை சிக்கலும் இருக்கு. என்னது? வெளியூர்கள்ல, வெளி மாநிலங்கள்ல வேலை பார்க்கறவங்களோட நிலைமை. ஆமா, அவங்க என்ன செய்வாங்க? ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமா நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம். ஆனா ஆனா இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கும் 3,000 ரூபாய் பணத்துக்கும் அந்த திட்டம் பொருந்தாது. அப்படியா? அப்போ அவங்க என்ன பண்ணணும்? அவங்க தங்களோட சொந்த ஊர்ல எந்த ரேஷன் கடையில அவங்க பேர் பதிவாகியிருக்கோ அங்கதான் டோக்கன் வாங்கி பரிச வாங்க முடியும். ஐயோ, அப்போ திருப்பூரையோ சென்னையிலயோ வேலை பார்க்குற தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் இதுக்காக தன்னோட சொந்த ஊருக்கு போணுமா? ஆமா, இத உங்களுக்கு கூடுதல் செலவு, கூடுதல் அலைச்சல். சரி, இவ்ளோ நேரம் பேசுனதை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். 2026 பொங்கலுக்கு 3,000 ரூபாய் பணத்தோட ஒரு பரிசு தொகுப்பு வரப்போகுது. ஆமா, இதுக்கு பின்னால தெளிவான தேர்தல் கணக்குகள் இருக்கு. ஆனா இந்த நடவடிக்கை மாநிலத்தோட கடுமையான நிதி நெருக்கடியை வெளிச்சம் போட்டு காட்டுது. மக்களில் உரிமை தொகை மாதிரி ஏற்கனவே இருக்கிற பெரிய திட்டங்களால ஏற்பட்டிருக்கிற நிதிச்சுமையோட இதுவும் சேரும்போது விவசாயிகளுக்கான இழப்பீடு மாதிரி அத்தியாவசிய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாம அரசாங்கம் திணறுது. அப்போ இந்த உரையாடல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பண்டிகை கால பரிசுகள் எப்படி தேர்தல் அரசியலோட பின்னி பிணைஞ்சிருக்குனோதையும், ஒரு பெரிய மக்கள் நலத் திட்டம் இன்னொரு அத்தியாவசிய தேவையை எப்படி பாதிக்குதுனோதையும் தான். இது ஒரு சிக்கலான சமநிலையாட்டம். இதில் ஒரு தரப்புக்கு கிடைக்கும்போது இன்னொரு தரப்பு இழக்க நேரிடுது. இதுல யாருடைய முன்னுரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. ஆமா. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். லட்சக்கணக்கான பேர் புதுசா ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சு காத்துட்டு இருக்கிறத பார்த்தோம்.
இந்த நலத்திட்டங்கள் மானிய பொருட்களை தாண்டி நேரடி பண பரிமாற்றத்தை நோக்கி நகரும்போது நம்ம மாநிலத்துல பயனாளிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே மாறக்கூடுமா? நல்ல கேள்வி. ஒருவேளை ரேஷன் கார்டுங்கிறது மாநிலத்தோட பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு வகையான அடிப்படை வருமான திட்டத்துல நுழைவதற்கான அதிகாரப்பூர்வமற்ற தகுதியா மாறிட்டா அது அரசாங்கத்தோட நீண்டகால நிதி ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.